ஒரு இன்சிடென்ட் கபாலி ஷூட் பண்ணும்போது நான் தான் அந்த ஹேர் கட்டு டேட்டூலாம் பார்ப்பேன். ஸோ அவரோட க்ளோஸாக இது பண்ணுவேன். மலேசியாவில் கபாலி ஷூட் முடியும் போது வந்து எல்லா அசோசியேட்ஸோட பெயரும் அவர் கேட்டு வாங்கினார். வாங்கி பர்சனலாக என்கிட்ட கேட்டு இவனுக்கு ஃபேமிலியில் குழந்தைங்க இருக்காங்களா என்ன எது சொல்லுடா அப்படின்ற மாதிரி எல்லாரோட இது வாங்கி அவங்களுக்கு என்னெல்லாம் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பர்சனலாக எல்லாருக்குமே வந்து வாங்கி கொடுத்து, அவர் பயங்கரமான சம்பளம் அப்படிலாம் வாங்கியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் கபாலி டைமில். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு அசோசியேட்ஸு ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒருத்தவங்க அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இது நம்ம ஹானர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த அந்த ஜென்யூனாகவே அவர் அந்த மாதிரி ஒரு ஹார்ட் இருக்க ஒரு பர்சன் தான். அகைன் நான் சார்பேட்டா ஒர்க் பண்ணும்போது நான் காலா முடிச்சுட்டு ரஞ்சித் அவர்கிட்டேருந்து வந்துட்டேன். அப்போது ரஞ்சித் மூலிமா அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொன்னார் போல் இருக்கு. அவர் நிறைய எனக்கு என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை 1-2 பேர் பெரிய ஹீரோஸை ரீச் பண்ணி கதை சொல்கிறதுக்காக எனக்காக நிறைய பேரோட பேசி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வீட்டில் அவரோட பர்சனலாக வீட்டுக்கு போவேன் பார்ப்பேன் வேலைச்சேரியில். அங்கே போனோம்னா ரொம்ப நிதானமாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும் அவருக்கு. கேஷுவலாக வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறது. ஆனால் அது வந்து சினிமாவில் அது வந்து கடத்தப்படவே இல்லை. அந்த அவரோட ஒரிஜினல் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, நான் அதை தான் இங்கே பாட்டில் ராதாவில் கொண்டு வர ட்ரை பண்ணது. அது முடிஞ்சவரையிலும் அவருக்கே கஷ்டமாக தான் இருந்தது அதை பண்ணுறதுக்கு.